நாட்டின் மூத்த எழுத்தாளரும் தமிழ் இலக்கியவாதியும் கவிஞருமான பாவலர் இளவலகு நேற்று காலமானார். அவருக்கு வயது 84. 5 மாதங்களாகவே உடல்நலம் பாதிப்புற்றவர். சில தினங்களுக்கு முன்னர் மூச்சு திணறலுக்கு ஆளாகி சிரம்பான் துங்கு ஜஃபார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனளிக்காது நேற்று பிற்பகலில் அவரின் உயிர் பிரிந்தது. அகர மாத இதழை நடத்தி வந்தவருமான இளவலகு மலேசிய எழுத்தாளர்களின் முதல் இலக்கிய சுற்றுலாவின் ஏற்பாட்டுக்குழு தலைவராவார். கவிதை, சிறுகதை, நாவல், கட்டுரை போட்டிகளிலும் ஏராளமான பரிசுகளை இவர் குவித்துள்ளார். அப்போதைய பிரதமர் துன்ராசா கவிதை போட்டியில் முதல் பரிசு, எஸ்த்ரோ வானவில் நடத்திய கண்ணதாசன் கவிதை போட்டியில் 25,000 ரிங்கெட் மதிப்பிலான வைர நெக்லஸ் பரிசு உள்ளிட்டவையும் அவற்றில் அடங்கும். அதோடு இவரின் லட்சிய பயணம் நாவல் எஸ்பிஎம் தேர்வின் பாடநூலாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அன்னாரின் மறைவு மலேசிய தமிழ் இலக்கியத்துறைக்கு பேரிழப்பாகும். கவிஞர் இளவலகுவின் இறுதி சடங்கு நாளை வியாழக்கிழமை பிற்பகல் 2:15 மணி தொடங்கி சிரம்பான் பண்டாசி செண்டாயானில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.